Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. Now let us turn our Bibles to Psalm 37, verse 3 onwards. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இந்த இடத்துல general instructions given to a person is கர்த்தரை நம்பி தான் நன்மை செய். நம்ம எபிலிட்டினால செய்துட்டோம்னு நினைக்காத. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல குடியிருந்து குடியிரு. எல்லாரும் தேசத்தில் குடியிருக்க வேண்டும். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும், உண்மையை மேய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு காரியத்தில். கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது we will be happy in the Lord. அவரை துதித்து கொண்டு, அவரை பாடிக்கொண்டு, அவரோட மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் நமது இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருளி செய்வார். திருப்பியும் உன் வழியை போட்டு 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப நிறைய பேர் நம்ம காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்போம். அவங்களுக்கு இந்த வார்த்தை, இந்த வசனம் பயன்படுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, என்னுடைய எல்லா வழிகளிலும் நான் கர்த்தரை முன்னிட்டு வைக்கிறேன், எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்புவிக்கிறேன். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கை, அவர் மேல மட்டும் நம்பிக்கையா இருங்க, வேற மேல வச்சிடக்கூடாது. நம்ம மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னா, இன்னொரு மனுஷன் மேல சார்ந்திருப்பான், இல்லாட்டி தாமலே சார்ந்திருப்பான். அது இன்னொரு மனுஷன் மேல சார்ந்திருப்பதுக்கு தான் அதுக்கு ஈக்குவலன்ட் தான் அது. அல்லாட்டி சொந்தக்காரங்களா, இல்லாட்டி இவங்க எபிலிட்டி. இப்போ ஒரு வேலை செய்கிறவங்க கம்பெனியை சார்ந்திருப்பாங்க. கம்பெனியை சார்ந்திருப்பது நல்ல தப்பு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு ட்ரஸ்ட் ஷுட் பி ஆன் தி லார்ட் காட். ஆனால் அவர் தான் உங்களுக்கு வேலையை கொடுக்குறவர், எல்லாத்தையும் கொடுக்குறவர். ஸோ அவர் மேலே வைக்கணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைப்பார். இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, if you want a promotion from your organization, trust in the Lord and உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துரு. அவர் தான் உனக்கு ப்ரொமோஷன் வர பண்றவர், வேற யாரும் பண்ண முடியாது. ப்ரொமோஷன் comes from the Lord என்ற வேதத்தில் வாசிக்கணும். இதையும் அதையும் பொருத்தி பார்த்து படிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தை புரிந்து கொண்டு இதை வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அனுபவிங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன்.